ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான ஒரு வெஜ் ரோல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? இதுக்கு கோதுமை மாவை உப்பு சேர்த்து நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். பிசைஞ்ச இந்த மாவை சப்பாத்தியாக தேய்ச்சி வச்சுக்கிட்டேன். இப்போ ஒரு தோசைக்கல்லை அடுப்பில் வச்சு எண்ணெய் தடவி 2 சைடும் வேக வச்சு எடுத்துக்கிறேன். 2 சைடுமே நல்லா எண்ணெய் தடவி சாஃப்டாக சுட்டு எடுத்துக்கிறேன். இதோட வெங்காயம் தக்காளி எல்லாமே ரவுண்டாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். வெஜ் ரோலுக்கு தேவையான காய்கறிகளும் கட் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போது ஒரு பவுலில் கடலை மாவு, உப்பு, மிளகாத்தூள், மஞ்சள் தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதோட கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கிறேன். நல்லா கட்டி இல்லாமல் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ ஒரு தோசைக்கல்லை அடுப்பில் வச்சு கட் பண்ண வெங்காயம், இதோட தக்காளியும் சேர்த்துட்டு இதோட மிக்ஸ் பண்ண கடலை மாவையும் ஊற்றிக்கிறேன். எக்கு வச்சு செய்ய முடியாத நேரத்தில் இந்த மாதிரி வெஜ் ஆம்லேட் மாதிரி செஞ்சு வெஜ் ரோல் செய்யலாம். கடலை மாவு ஊற்றுனதும் சுட்டு வச்சுருக்கிற சப்பாத்தியை மேலே வச்சிடணும். அப்படின்னா நல்லா ஸ்டிக் ஆயிரும். இப்போ வெந்ததும் திருப்பி போட்டு இன்னொரு சைடும் வேக வச்சு எடுக்கணும். வேக வச்சு எடுத்து இந்த சப்பாத்தியோட தேவையான அளவு மயோனைஸ் தடவி எடுக்கிறேன். இதோட கட் பண்ணி வச்சுருக்கிற காய்கறியையும் ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். நான் என்னென்ன காய்கறி சேர்த்தேன்னா வெங்காயம், கேரட்டு, தக்காளி, முட்டைக்கோஸ் இதெல்லாம் தான் சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச காய்கறிலாம் சேர்த்துக்கோங்க. சேர்த்து ரோல் பண்ணி கொடுத்தோன்னா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இதை லஞ்சு கூட கொடுத்து வரலாம். பிரேக்ஃபாஸ்ட் அல்லது டின்னராகவும் சாப்பிட்டுக்கலாம். சூப்பரான வெஜ் ரோல் ரெடி. இந்த மாதிரி உங்கள் குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுத்து பாருங்கள். குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம காய்கறியெல்லாம் தனியாக கொடுக்கும்போது சாப்பிட மாட்டாங்க. ஆனால் இந்த மாதிரி ரோல் பண்ணி கொடுத்தோன்னா அது நல்லா சாப்பிட்ருவாங்க. ஸோ உங்கள் குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுத்து பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.